ஸோ இந்த 3 கேரக்டருமே எப்படி டிசைன் ஆயிருக்குன்னா, நம்ம முஷாஷி வந்துட்டு ஆரம்பத்தில் எப்படி இருப்பான்னா, ஒரு சும்மா அவனுக்கு வந்துட்டு ஒரு ஸ்ட்ராங்கான ஆப்பனன்ட்ஸ் கூட சண்டை போடணும், ஜஸ்ட்டு சண்டை மட்டும் போடணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். தென் வந்துட்டு நம்ம மட்டஹாச்சியை பற்றி சொல்லணும்னா கண்டிப்பாக எல்லாருக்குள்ளேயும் ஒரு மட்டஹாச்சி இருப்பான். தென் வந்துட்டு இப்போ வரைக்கும் இருந்துக்கிட்டே தான் இருப்பாங்கிற மாதிரி ஒரு கேரக்டர் ஆகுது. ஒரு இன்பர்ஃபெக்ட்டுக்கு ஒரு எக்ஸாம்பிள்னால் கிட்டத்தட்ட அது நம்ம மட்டஹாச்சி தான். பிகாஸ் ஏன்னா அவன் எல்லாமே அப்படி தான் பண்ணுறது, ஃபுல்லாமே அந்த மாதிரி தான் இருக்கும். இந்த சொல்லணும்னா வச்சா ஒழுங்காக எந்த வேலையும் ஒழுங்காகவும் செய்யவும் மாட்டான். தென் வந்துட்டு எப்போவுமே மற்றவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத அதெல்லாம் காதுலேயே வாங்கிக்க மாட்டான். ஸோ அவன் என்ன தோணுதோ அதுதான் பண்ணுவான். அதையும் ஆக்சுவலாக ஒழுங்காக பண்ண மாட்டான். நம்மள பல பேர் அப்படி தான் இருப்போம். எக்ஸாம்பிளுக்கு நான் கூட அப்படி இருந்தேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கொஞ்ச நாள் அப்படி தான் இருந்தேன். ரொம்ப நாள் அப்படி தான் இருந்தேன். ஸோ யார் என்ன சொன்னாலும் கேட்காம நான் பாட்டுக்கு ஏதாவது ஒன்றா செஞ்சுட்டு அதுவும் உருப்படியாக செய்ய மாட்டேன். ஸோ ஓகே, கதைக்குள்ளே போகலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் மட்டஹாச்சி. தென் வந்துட்டு நம்ம சசாக்கி கியோஜிரோ. ஸோ நம்ம சசாக்கி கியோஜிரோ பார்த்துட்டிங்கன்னா சில பேர்லாம் பார்த்துருப்பீங்க உங்கள் லைஃப்பில். கண்டிப்பாக நேச்சுரலி கிஃப்டடாக இருப்பாங்க. அவங்களுக்கு வந்துட்டு எல்லாமே ஈஸியாக வந்துடுங்கிற மாதிரி ஒரு கேரக்டர். ஸோ அதான் இந்த சசாக்கி கியோஜிரோ. பட் என்ன ட்விஸ்ட் அப்படின்னா, ஒரே ஒரு சின்ன ஸ்பாய்லர் சொல்லிட முடியாது, ஓகே ஸ்பாயில் கணக்காக வச்சுக்கலாம் நீங்கள். நம்ம சசாக்கி கியோஜிரோக்கு வந்துட்டு ஆக்சுவலாக காது கேட்காது. ஆமாம், அதுதான் வந்துட்டு ஒரு ஸ்வாட்ச்மேனுக்கு கண்டிப்பாக காது கேட்கணும் அவனுக்கு. பட் ஆனால் வந்துட்டு நம்ம சசாக்கி கியோஜிரோக்கு காது கேட்காது. ஸோ காது கேட்காது எப்படா ஸ்வாட்ச்மேன் ஆனான்னா, அதான் ஆக்சுவலாக சசாக்கி கியோஜிரோ வந்துட்டு காட்ஸ் ஃபேவரட் சைல்டு மாதிரி. கிட்டத்தட்ட நம்ம டீமன் ஸ்லேயரில் வர யோரச்சி மாதிரி சசாக்கி கியோஜிரோவும் ஒரு காட் ஃபேவரட் சைல்டு அப்படிங்கிற மாதிரி இருப்பான். தென் நம்ம முஷாஷி வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா அவன் வந்துட்டு இவால்வ் ஆகிட்டே இருப்பான் ஒவ்வொரு ஃபைட்டுக்கும். ஆரம்பத்தில் வந்துட்டு ஜஸ்ட் ஃபைட் மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி இருந்தவன் தன்னைத்தானே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க ஆரம்பிப்பான். டக்குவான் அப்படிங்கிற ஒரு மாஸ்டர் தான் அவனை வந்துட்டு அந்த ஒரு பாத்தில் போக வச்சுருப்பார். யார் நீ அப்படி செல்ஃப் ரியலைசேஷன். ஸோ யார் நீ அந்த மாதிரி ஒரு ஃபிலாசபிக்கலான பாத், ஒரு ஸ்பிரிச்சுவலான ஒரு பாத்தில் போ அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு சொல்லியிருப்பார். ஸோ அங்கேருந்து தான் நம்ம முஷாஷி வந்துட்டு இவால்வ் ஆகிட்டே இருப்பான் கொஞ்சம் கொஞ்சமாக. அவன் ஃபைட் பண்ணுற ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயம் கற்றுக்கிறதாகட்டும், அவனே அப்டேட் பண்ணுற மாதிரி ஆக்சுவலாக இவால்வ் ஆகிட்டே இருப்பான். ஸோ கண்டிப்பாக முஷாஷி மாதிரியும் இருக்கும் நம்ம எல்லாரும். ஸோ அப்படி தான் இந்த 3 கேரக்டருமே ஆக்சுவலி உங்கள் லைஃபோட ரொம்ப கனெக்ட் பண்ணிக்க முடியும். இதில் பெரிய ப்ளஸ்ஸே என்னென்னா, இப்போ நான் சொல்கிறதுனால இந்த அனிமே இப்போ நான் போய் உட்காந்து அனிமே இல்லை மங்கா வந்து கேட்குறேன் அனிமே இனிமேல் இருக்குது. ஸோ இது வந்துட்டு ஆக்சுவலாக மங்கா. இந்த மங்கா நான் வந்துட்டு ரீட் பண்ண போகிறேன் அப்படின்னா வந்துட்டு தயவு செஞ்சு ஒரு அர்ஜென்ட்டாக இப்போ இந்த மங்காவை முடிச்சே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி யாரும் ரீட் பண்ணிட வேண்டாம். ஸோ உங்களுக்கு எப்போ ஃப்ரீ டைம் கிடைக்குதோ அப்போ உட்காந்து ஃப்ரீயாக அந்த மங்காவை ரீட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு இன்னும் புரியும். நான் சொல்கிறத விட உங்களுக்கு இன்னும் நிறைய ஃபிலாசபிக்கலான தாட்ஸ்லாம் உங்களுக்கு கிடைக்கும் அந்த மங்காவில். ஸோ எனக்கு கிடைச்ச வரைக்கும் ஸோ மங்கா ரீட் பண்ணக்கப்புறம் முன்னாடியும் அதுக்கப்புறமும் வந்துட்டு ஒரு பெரிய சேஞ்சஸ் தெரியுது எனக்குள்ள. ஆக்சுவலாக அந்தளவுக்கு ஒரு இம்பேக்டான ஒரு மங்கா. ஸோ ஒரு சில அனிமேஸ் கேரக்டர்ஸ் அண்டு வந்துட்டு ஒரு சில கோட்ஸ்லாம் வந்துட்டு ஒரு மாதிரி மண்டக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும் சம்டைம்ஸ் எனக்கு. ஸோ அப்படி வந்துட்டு இருந்த ஒரு பட் ஃபுல் டைம் வந்துட்டு ஒரு மங்காவே மொத்தமாக இப்படி மண்டக்குள்ளே ஓடிட்டே இருக்குன்னா அது வந்து இந்த வேகா பாண்டு தான். அண்ட் வந்துட்டு இந்த வீடியோ இவ்வளோ நேரம் ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா அதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பெரிய தேங்க்ஸ். எனக்கு வந்துட்டு இன்னொன்று சொல்லணும், நான் லைஃப்பில் ரொம்ப கொஞ்சம் லோவாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு இந்த மங்காவை ரீட் பண்ணிடாதீங்க. பிகாஸ் ஏன்னா வந்துட்டு நான் பர்சனலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதை சொல்கிறேன். சொல்லாமல் என்னன்னு தெரியல, பட் இருந்தாலும் சொல்கிறேன். இந்த மங்கா ரீட் பண்ணுறப்போ நானும் கிட்டத்தட்ட லோவாக தான் இருந்தேன். தென் இதை ரீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இது ஒரு இன்கம்ப்ளீட்டடான மங்கா. ஸோ அது கடைசி சாப்டர் வரைக்கும் நான் படித்து முடிச்சிட்டேன். அது படித்து முடிச்சதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, சசாக்கி மாதிரி இந்த காட்ஸ் ஃபேவரட் சைல்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க ஒரு சிலர்லாம். ஸோ அவங்கள பார்க்குறப்பெல்லாம் வந்துட்டு ஒரு ஜெலஸ் இருந்துச்சு, கோவம், ஏன் அவங்க மட்டும் அப்படி அவ்வளோ டேலண்டடாக இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி. அண்ட் வந்துட்டு அது அப்படியே தான் இருந்துச்சு ரொம்ப நாளாக. அண்ட் திருப்பி வந்துட்டு இந்த மாங்காவை சும்மா போர் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக உட்காந்து ரீட் பண்ணுறப்போ தான் தெரிஞ்சது ஆக்சுவலாக
நானும் கிட்டத்தட்ட மட்டஹாச்சி மாதிரி தான் இருந்திருக்கேன் அப்படின்னு நான் ஆரம்பத்துலேயே சொன்னேன் இல்லையா, நானும் மட்டஹாச்சி மாதிரி தான் இருந்தேன்னு. அதுக்கு காரணம் இதுதான். ஸோ ஸோ யாராவது நம்மளை விட பெட்டராக ஏதாவது பண்ணுறப்போ அவங்கள பார்த்து பொறாமை, ஸோ அந்த மாதிரி ஏன் அவங்க மட்டும் பண்ணுறாங்க நம்மளால் பண்ண முடியலன்னு ஒரு தாட் வர்றது, இதெல்லாம் வந்துட்டு இருந்துச்சு எனக்கு. தென் வந்துட்டு அந்த மாங்காய் மறுபடியும் ஒன்ஸ் அகைன் ரீட் பண்ணி முடிக்கிறப்போ கிட்டத்தட்ட நாமும் ஒரு முஷாஷி மாதிரி ஒரு கேரக்டராக ஆயாச்சு அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ முஷாஷி மாதிரி இல்லை, பட் ஓரளவுக்கு ஏதோ. ஸோ அதுக்கப்புறம் தான் ஆக்சுவலாக நான் யூடியூப்பில் வீடியோஸ் போடவே ஆரம்பித்தேன். ஸோ அதான் ஸோ அதனால தான் நான் வந்துட்டு வேகாபாண்டை சஜஸ்ட் பண்ணுறேன். ஸோ இதான் வந்துட்டு பர்சனலாக என் லைஃப்பில் நடந்தது இந்த வேகாபாண்டால். ஸோ தயவு செஞ்சு அதே மாதிரி தான். ஸோ மறுபடியும் சொல்கிறேன், ரொம்ப லோவாக இருக்கேன் அப்படின்னா வந்துட்டு இந்த மங்காவை ரீட் பண்ணிடாதீங்க. அண்ட் வந்துட்டு நீங்கள் ரொம்ப பொறுமையாக இருக்கிறப்போ இந்த மங்காவை ரீட் பண்ணி பாருங்கள். ஸோ கண்டிப்பாக ஷைனன்லே நம்பர் 1 அப்படின்னு கூட சொல்லிக்கலாம் இந்த மங்காவை. ஸ்டோரி வைஸும் சரி, இந்த மங்கா வந்துட்டு அது ஆர்த்தர் வந்துட்டு வரைஞ்ச விதமும் சரி, ஸோ உங்களை கண்டிப்பாக வந்துட்டு இது ஏமாற்றாது. ஸோ இதுதான்டா சினிமா அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இந்த மங்கா ரீட் பண்ணிங்கன்னா. ஸோ நான் இப்போ சொல்கிறத விட நீங்கள் ரீட் பண்ணி பாருங்கள். தென் வந்துட்டு இந்த ரிவ்யூ நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் வந்துட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தென் பாய்.